அஹ்லே கிதாபுகள் வேதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கலாச்சாரத்தை அடுத்தவர்கள் மீது திணிப்பார்கள்ட்டு அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார் இல்லையா? அதில் மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டார். சண்டேன்னு சொல்லுவோம், சண்டே ஞாயிற்றுக்கிழமைக்கு ஹாலிடேன்னு சொல்லுவோம், விடுமுறை. அசல் அது ஹாலிடே கிடையாது, ஹோலிடே. ஹோலி என்றால் கண்ணியமானது, புனிதமானன்னு அர்த்தம். புனிதமான ஒரு இந்த பெயர். இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. இந்த சண்டேவை இன்னைக்கு சண்டே வந்தால் நம்ம நான்வெஜ் எடுக்கிறோம், பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்கிறாங்க, கடலை விட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இல்லையா? இதை எப்போ நம்ம டிசைன் பண்ணால் 1800 அவன் டிசைன் பண்ணிட்டான். 1800 தன்னுடைய காலனி நாடுகள் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பெருநாளை தான் இவன் கொண்டாடணும் அவன் முடிவு பண்ணிட்டான். அதாவது என்னுடைய வரலாறு பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் அவன் இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது வார விடுமுறைலாம் கிடையாது, மாதத்துக்கு ஒரு நாள் விடுமுறை, மாச சம்பளம் தான். நிறைய போராடி இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நாராயண் மேகாஜி லோகண்டே என்பவர் ஃபாதர் ஆஃப் தி ட்ரேட் யூனியன் மூமெண்ட் என்ற ஒரு இயக்கத்துடைய தந்தையின் பேர், தொழில் சங்க இயக்கத்துடைய தந்தையின் இன்னைக்கு ஒரு பேர் இருக்கு, விக்கிபீடியாவில் போட்டு பார்க்கலாம். நிறைய சாதனைகள் செய்திருக்கிறாரு இவர். 1881 ஆங்கிலேயருக்கு எதிராக கடுமையாக போராடி இருக்கிறாரு. வாரம் ஒரு நாள் விடுமுறை கொடுக்கணும் இல்லையா? 30 நாள் நாங்கள் வேலை செய்ய முடியாது, கண்டிப்பாக வாரத்துக்கு நாள் எங்களுக்கு சம்பளத்தோடு விடுமுறை கொடுக்கணும்னு போராடி இருக்கிறாரு. 1881 இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. 88 வருஷமா 7 வருஷத்துக்கு பிறகு அவன் முடிவுக்கு வந்தான், சரிப்பா வாரம் ஒரு நாள் லீவ் கொடுக்குறோம், சம்பளத்தோடு லீவ் கொடுக்குறோம், முடிஞ்சிருச்சு. இப்போ எந்த நாள் லீவ் கொடுக்குறது அவன் யோசிக்கிறான். அவனுக்கு புனிதமானதான் ஞாயிற்றுக்கிழமை. புனிதம்னு சொன்னால் ஹோலின்னு சொல்லுவாங்க. த ஹோலி குர்ஆன் வரும், HOLY. ஹோலிங்கன்னா புனிதம், ஹோலி வாட்டர். கங்கை நதியை ஹோலி வாட்டர்னு சொல்லுவாங்க இந்த இந்துத்துவ அமைப்புகள்லாம். நம்ம சம்சம் தண்ணி ஹோலி வாட்டர்னு சொல்லுவோம். ஹோலி குர்ஆன், த ஹோலி பைபிள்னு வரும். ஹோலின்னா புனிதம்னு அர்த்தம். அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை புனித நாள். அவன் முடிவு செஞ்சுட்டா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், நம்ம முழுக்க இபாதத்துல கழிக்கணும்ட்டு. அவன் ஞாயிற்றுக்கிழமை புனித நாள் என்பதனால நமக்கும் அந்த நாள் புனித நாள் ஆக்கிட்டான். ஹோலிடேவையே ஹாலிடே ஆயிடுச்சு. அசல் இது ஆரம்பத்தில் ஹோலிடேன்னு இருந்தது. ஹோலிடேனா புனித நாள், அதுதான் மருவி HOLIDA ஹாலிடேவா மாறிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சண்டேக்கு ஹாலிடேக்கு விடுமுறை நடத்தி வைக்கிறோம்ல, அசல் ஹாலிடே இல்லை, ஹோலிடே. எதற்காக சொல்றேன்னா இது மாதிரி பொதுவாக அஹ்லே கிதாபுகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சிந்தனைகளை தன்னுடைய கலாச்சாரங்களை அடுத்தவர்கள் மீது திணிப்பதில் ரொம்ப தீவிரம் காட்டுவார்கள். இன்னைக்கு பெரும்பாலும் வெற்றி பெற்றுட்டார்கள். பஃபே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வசதி படைத்த ரொம்ப அறிவாளிகள் ரொம்ப நாகரிகமானவருடைய உணவு முறைன்னு பார்க்குறோம் இல்லையா? பஃபே சிஸ்டம் அவன் கொண்டு வந்தது தான். அவனுக்கு நல்லா தெரியும் இஸ்லாத்தில் உட்கார்ந்து தான் சாப்பிடணுன்ட்டு. அவன் நின்று சாப்பிட்றான், தொலைகிறான், ஆனால் நம்மளையும் சாப்பிட வச்சுட்டான் இல்லையா? இன்னைக்கு ரொம்ப சாதாரண பஃபேல ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. பாத்ரூம் போகிறது வெஸ்டர்ன் டாய்லெட் இன்னைக்கு நமக்கு மத்தியிலேயே சாதாரண. நமக்குலாம் கீழே இந்தியன் டாய்லெட்டில் பாத்ரூம் போக மாட்டோம். முடியலைன்னா பரவாயில்லை, நம்ம யாரையும் இங்கே சங்கடப்படுத்துவதோ கேவலப்படுத்துவதோ இல்லை. முடியலைன்னா பரவாயில்லை. வெஸ்டர்ன் டாய்லெட்டே இன்னைக்கு ரொம்ப ஒரு நாகரிகமான முறையில் பாத்ரூம் போகிற ஒரு முறையாக கொண்டு வந்திருக்கானா இல்லையா? இது எல்லாமே அவனுடைய செயல்பாடு, அவனுடைய பிளான். இன்னைக்கு நம்ம பர்த்டே கொண்டாடுறது அவனுடைய பிளான். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டுல இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்றதுலாம் அவனுடைய பிளான். அருமையான சகோதரி பெருமக்களே, ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இஸ்லாத்தில் இதற்கு அனுமதி இல்லை என்பதை விட கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு காலம் இதை அனுமதிக்கவே இல்லை. இன்னும் ஒரு விஷயம் இப்படி சொல்வதாக பொருத்தமாக இருக்கும். அடுத்தவனை பின்பற்றுவதை ரசூலுல்லாஹ் அனுமதிக்கலைங்கிறத தாண்டி அடுத்தவனுக்கு ஒப்பாகிறது கூட ரசூலுல்லாஹ் அனுமதிக்கல.